அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தயவுடன் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இன்னைக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கூறியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரஜினி என்ன சொல்கிறாரு, என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஆனால் 6 பேர் ராஜினாமா பண்ணதுக்கான எவிடன்ஸு ஆளுநர் மாளிகை வரை இருக்குது. இதில் எது உண்மை, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, பொதுவாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது என்னை பொறுத்தவரை பிஜேபி அப்படி நினைச்சிருந்தா ஆட்சி அமைச்சிருக்கும். பிஜேபி அப்படி ஒரு பேச்சு நடந்ததா ஒரு சிபிஎம் மாநில தேசிய என்னுடைய சொந்த கருத்தை சொல்றாரு, பேபியே சொன்னார். என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன். பத்திரிகையாளராக நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிஜேபி அப்படி ஒரு மூவ் நினைச்சிருந்தால் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஒரே தானே இருக்காங்க. நான் கேட்கறது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு தான் கேட்கறேன். எம்எல்ஏட எண்ணிக்கையை பத்தி இல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பிஜேபிக்கு தெரியாதா? மேற்கு வங்காளத்தெல்லாம் பார்க்கலையா, மகாராஷ்டிராவில் பார்க்கலையா? அது அந்த மேட்டர் அவர்கள் அப்படி நினைத்திருந்தால் திமுக சார், அப்படி ஒரு மூவ் நடந்திருந்தால் எனக்கு தெரிந்து அது நடந்திருக்கும். ஆனால் அது கற்பனையா கூட இருக்கலாம், இல்லை வந்து இதா இருக்கலாம். ஆனா திமுக தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்னா, திமுக தன்னுடைய தோழமை கட்சியா இருக்கட்டும் இல்லை வேறு மாற்று கட்சியெல்லாம் ரொம்ப அலட்சியமா நினைச்சாங்க. நான் எத்தனையோ முறை திமுகவினுடைய மிகப்பெரிய முக்கியமான நபர்களிடலாம் சொல்லியிருக்கேன். யாரை அலட்சியப்படுத்தினாங்க அவங்க? தேமுதிக 10 சீட் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு 22 சீட் கொடுத்துட்டாங்க. இது அலட்சியம். தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க மட்டும்தான் இன்னும் போகாமல் இருக்காங்க இங்கே இருந்து. அந்த விசுவாசத்துக்காக ஒரு எம்பி கொடுத்துருக்குறாங்க, அந்த விசுவாசத்துக்காக அங்கே போகாமல் இருக்காங்க. காங்கிரஸ் கேட்டது கொடுத்தாங்க, 21 சீட் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. போன தடவை 25, இதோ கூட 3 சீட் கொடுத்தாங்க, 28 சீட்டு ஒரு எம்பியும் கொடுத்தாங்களே சார். நீங்க தலைவர்களும் ஒன்னாகி ஒரு கூட்டணியை அமைத்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட அந்த கூட்டணி வந்து நிக்காது எப்பயுமே. நீங்க லீடர்ஷிப் ஒரு 2 லீடர் மட்டும் ஒன்னாயிட்டு உடனே தேர்தலை சந்திச்சீங்கன்னா, முரண்பாடு உள்ள ஒரு கட்சிகள் இது வரைக்கும் திமுக கூட்டணி வச்சிருக்காங்களா? தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வச்சிருக்காங்களா? என்ன சொல்லி அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க? யாரை எதிர்த்து அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க? அந்த கட்சியினுடைய நிறுவனர் என்ன சொல்லி இந்த கட்சியில பிரச்சாரம் பண்ணி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. தனியா நின்று விருதாச்சலத்துல வந்து 12,500 ஓட்டுக்கு மேல கிட்டத்தட்ட அதிருப்தி தான் வெளியே போறது காரணம். இங்க இல்ல இப்ப அவங்க அதிருப்தி தான், கூட்டணியில உள்ள அதிருப்தி தான் வெளியே போறது. விசிகா கூட கூட 3 சீட் கொடுத்தாங்களா சார்? இப்ப 8 கொடுத்தாங்க, ஏன் வெளியே போனாங்க? ஒருத்தங்களும் சொல்ற கருத்தை பாத்தீங்கல்ல, எங்களுக்கு வந்து பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் 10 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படி மறைமுகமா சொல்றாங்க. நேரடியாக சொல்றாங்க, வைகோ மட்டும் தான் சொல்றாரு. அப்புறம் அதான் அவங்க அப்போ வைகோ வந்து அந்த கூட்டணியே இன்னும் முடிவாகல, இன்னும் சேரல. இப்போ அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்களே, போய் நாளைக்கு கூட்டத்துக்கு வாங்க நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரு ஏற்றுக்கிறாருல, போகிற மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சூழ்நிலை அப்படி தானே இருக்கு. அவர் ரிஜெக்ட் பண்ணலையா அதை? ஆமாம், போகிறாரு. அப்போ அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அமைச்சிட்ட பிறகு தனக்கு வேண்டிய மெஜாரிட்டி வந்து கூட்டணியால் வரக்கூடாதுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து கட்சியில் சேர்க்கும் போது எந்த கட்சி வேணான்னு சொல்லும்? திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லுமா? திமுக 5 இடைத்தேர்தல் நடந்துச்சு. ரீசனையா இதை சொல்றாங்க, திமுக அதிமுக ஏன் சொல்றாங்க தான் கேட்குறேன். நீங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவதற்கு இதையா ரீசனா சொல்றாங்க? சரி, அப்படி ஒரு மூவ் நடந்தாதான் என்னன்னு கேட்குறேன் நான். அது ஒன்றும் தப்பு இல்லையா? அரசியலில் வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்கு, கேரளாவில் ஒன்றா இருக்கா? இல்லையே. ஆனால் இப்பவும் கம்யூனிஸ்டுகள் கூறக்கூடிய காரணம் வெளியே போவது கூட சொல்றாங்க. நான் கேட்குறேன், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு? மேற்கு வங்காளத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கு? டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவாலோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முடியுதா? முடியல. அப்படிலாம் ஒரு முரண்பாடு இருக்கு. ஆனால் இங்கே அமைச்சாங்கல்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகள். என்ன முரண்பாடு, ரொம்ப முரண்பாடு உள்ள கட்சியோடலாம் கூட்டணி வச்சு அவங்களுக்கு இப்போ சீட்டு காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்து கம்யூனிஸ்ட் கம்மியாக வாங்கிட்டு நின்றுச்சுல. அப்போ முரண்பாடுகள் உள்ள கட்சியெல்லாம் கூட்டணி வரும் பொழுது இப்படி ஒரு மூவ் வந்து நடந்தால் கூட என்னன்னு கேட்குறேன் நான். ஓகே, சரி. நாளைக்கு இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து ஒரு தோழமை கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த ஆதரவு தெரிவித்த கட்சிகள் அது ஒரு கூட்டணியாக உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதானே நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நிச்சயமாக ஒரு பேர் வைப்பாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் இப்போ வரும். இந்த இடைத்தேர்தலை வந்து தாவேகா தலைமையிலான ஒரு அணியாக அதை உருவாக்கணும். உருவாக்குனா தான் அதுக்கு ஒரு பேர் வைக்க முடியும்.
இல்லைன்னா என்ன பேர் சொல்லி நீங்க அந்த தேர்தலில் சந்திப்பீங்க? அந்த வேட்பாளரை ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி வைக்கிறாங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் மட்டும் கூட்டணி. சொல்ற மாதிரி இருக்கும். தாவேக்கா அப்ப அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பொதுவான பேரு, அது ஒரு ஆரோக்கியமா எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த இது இருக்கும். அது என்ன கூட்டணி விட்டு வெளியில போகாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு கூட்டணியில ஒரு பொது பேர் வச்சிட்டீங்கன்னா, இப்ப இந்த அரவணைப்பு இருக்குல்ல, இந்த இப்ப கூப்பிட்டு பேசுறது இப்போ எலெக்ஷன், காங்கிரஸ் மட்டும்தான் அது இப்ப- மொத்தமாக இப்ப- தாவேக்கா ஆதரிக்கு. மற்றபடி இது விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஐயூஎம்லாம் மாறி மாறி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று அதெல்லாம் கருத்தை மாறி தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் ஏதாவது ஒன்று தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்களா? இது வரைக்கும் நீங்க அரசியல் வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு இப்படி டபுள் பேசுனது வந்து இப்ப இந்த தேர்தல் இந்த முறைதான். இந்த முறை தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு மந்திரி சபையிலையும் போயிட்டு அப்புறம் நான் திமுகவோடையும் கூட்டணி இருக்கான்னு சொல்றது அதெல்லாம் கட் பண்ணிடணும். அதெல்லாம் அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அப்புறம் திமுகவோட தோழமையில் இருக்கிறோன்னு சொல்றது, அப்புறம் மறுநாள் திமுகவை திட்டுறது, அதெல்லாம் வேணாம். நீ ஒரு முடிவு எடுத்து வந்துட்டீங்கன்னா நீங்க அங்கேயே செட்டில் ஆகிடுங்க, அவ்வளோதான். செட்டில் ஆயாச்சு.